டேய் முடிங்கடா டேய். இப்படி கத்துறாங்க முடிச்சு சாப்பாடு வெயிட்டுங்க. எஸ் தட்ஸ் பவர்லு. நான் வந்து 50 வருஷமா சினிமால போராடம் சினிமால இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு நான் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேன் இந்தியா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துல பேன் இந்தியால பேன் வேர்ல்ட் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. நான் பண்ற 2 படம் வந்து 365 லாங்குவேஜ்ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சினிமா வந்து என்னன்னாங்க, நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும், இல்லை வச்சுங்களேன் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம அந்த பக்கம் அங்க மூக்கு கீழே இருப்போம், நம்ம பார்க்காமலே போயிடுவாங்க. இதெல்லாம் கூட நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா நான் வந்து அன்பு சார ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நான் பேனா இருக்கட்டும் கேனா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும், சார் வாங்க சார் உங்க பர்த்டே நீங்க கேக் கூட கட் பண்ணும் அப்படின்னு ஒவ்வொரு பர்த்டேயும் என்னை வர வச்சு கேக் கட் பண்ணி 5000 ரூபாய் ஆரம்பிச்சு எனக்கு 50,000 வரைக்கும் வந்திருக்காரு. 5 கோடி வாங்கின அவர்கிட்ட இருந்து. அனு மேடம் சொன்னாங்க, we are a small family of 52. But what you don't know ma'am is that இன்னைக்கு வந்து நடுவில் ஜாமான்லாம் உட்காந்துருக்காங்க, பேரரசர் வந்திருக்காருங்க, தானு சார் வந்தாரு, கார்த்திக் வந்தாரு. ஏன் அப்படின்னா அன்பு சார் வந்து வைஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தவிர அவர் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அவர் சம்பாதிச்சது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் தான். கூப்பிட்ட குரலுக்கு நம்ம எல்லாரும் ஓடி வர பாருங்க. இண்டஸ்ட்ரியில யார் கூப்பிட்டாலும், இட் கேன் பி த இளையராஜா ஃபேமிலி, ஏஆர் ரஹ்மான் ஃபேமிலி, டைரக்டர்ஸ். அன்பு சார் வந்து அன்பு அப்படி ஒரு பேர் வச்சதால நம்ம தெரியல, he is 24 கேரட் அன்பு. நான் வந்து அவருடைய பெரிய ஃபேன் தான். ஏன்னா எனக்கும் அந்த கதை ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் நிறைய ஆர்வம் உண்டு. அண்ட் குட்டி 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 குட்டியா அவர் வந்து நிறைய கதை வச்சிருக்காரு. திஸ் இஸ் வெரி குட் ஸ்டோரி. ஆனா இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஒரு 50-100 கதை வச்சிருக்காரு அவரு. அண்ட் சினிமாவில் வந்து அது அப்போதான் நடக்கும். ஸோ இன்னைக்குதான் டைம் வந்திருக்கு. அன்பு சார் வந்து அவருடைய பயணம் ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், நம்மளாம் நிறைய இந்த மாதிரி ஒன்று சேரணும், நிறைய அவருக்கு பாராட்டுகளும் கைத்தட்டுகளும், அவர் வளர வளர நம்மளும் கூட சேர்ந்து வளரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஃபைட் மாஸ்டர் கோல்டன் கோபால் ரைடு வந்துடும். நீங்க சம்பளத்தை சொல்லாட்டாலும் ரைடு வந்துடும். நீங்க என்னைக்கு பயப்படுறீங்களோ 30 நாள் ரஜினி 30 நாள் ரஜினியோட பயணிச்சிங்கன்னா வரும். இப்ப கணக்கெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுங்க. பண்ணிட்டு கோல்டன் ஓகே ஓகே. அந்த மாஸ்டர் ரொம்ப கௌரவமா தான் இருக்காரு. மாஸ்டர்னாலே நான் அந்த படத்துல வைப்பேன், திருப்பாச்சில ரெவடிங்கில் பேர்லாம் வைப்பேன். பட்டாசு பாலு, பான்பராக் ரவி, சனியன் சகடை. அது ரெவடிக்கெலாம் அப்படி வச்சாதான் அது ரெவடியா தெரியும். அது மாதிரி எங்க இதுல மாஸ்டருக்குலாம் சும்மா கோபால்லாம் பல்படியாது, கோபால் பல்படியா என்ன, நாங்களுடைய கோல்டன் கோபால் என்ன அது மாதிரி மாஸ்டர்லாம் வச்சுக்கணும். அப்படியா இல்ல இதுக்கு ஒரு கிளாஸ் பண்ணி அவருக்கு கிளாஸ் பண்ணி வாங்கப்பா. நானும் கொக்கி கோபால் வச்சிருப்பேன். தாண்டு சார் பாரு எழுத நல்ல மனசு, கோல்டன் கோபால். அதுக்கே ரைடு, பேருக்கே ரைடு வரும். மாஸ்டர் பேசும்போது சில நன்றி உணர்வு இருக்குல்ல,
அது ஃபர்ஸ்ட் பாராட்டிடணும். இந்த இந்த மேடையில் நிறைய நன்றி உணர்வு ரெண்டு கூட அந்த ஜுஜித் டைரக்டருக்கு நன்றி சொன்னார். எது மூஞ்சி கட்டிங்க சார், மூஞ்சி கட்ட சொன்ன உடம்பு கட்டிடாது. நன்றி. அதனாலதான் அந்த நன்றி திரைப்படம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகா பேசினேன், என்கிட்டலாம் புரியுற மாதிரி பேசினேன். கதாநாயகி ஏஞ்சல் அவருக்கு நன்றி. திருக்குறள் இங்கிலீஷ்ல சொன்ன மாதிரி அழகா பேசிட்டாங்க. சரி, ஓகே. கதாநாயகிக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் பேசிட்டாங்க, ஓகே. புதுசு வந்தாங்க பாருங்க, அனுராதா. பேரு தான் தமிழ் பேரு. எங்கிட்டெல்லாம் மேல வச்சு அரண்மனை இங்கிலீஷ் பேசி நாங்க என்ன பண்றது? அப்பப்போ புரிஞ்சு அப்பப்போ கை தட்டணும். அவங்க சமைச்சு நாங்களும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு வரேன், சமைச்சு போடுங்க. ஆனா உங்களுக்கு பெரிய மனசு புதுசு இருக்கு. கணவன் ஒரு பக்கம் டியூட் பாடிக்கிருக்காரு, இன்னொரு பக்கம் பையன் டியூட் பாடிக்கிருக்காரு, அப்பனும் பையனும் போட்டு லவ் பண்ணிக்கிருக்காங்க. இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னா அம்மா, ஒரு பக்கம் மனைவி. இந்த மாதிரி குடும்பம் யாருக்கு கிடைக்கும்? இதுக்கு செலவு பண்ணிருக்காங்க பாருங்க. அப்பன்னு போய் போட்டு லவ் பண்றதுக்கு காசு செலவு பண்ணிருக்காங்க. புருஷருக்கு காஸ்டியூம் செலவு பண்ணது அதிகமா இருக்கும். எத்தனை காஸ்டியூம் அவங்க ரசிச்சிருக்காங்க. ஆனா ஒரு வகையில நம்ம அன்பரசு, வீர அன்பரசு, அவர் நடிச்சு சாதிச்சாரோ இல்லையோ, படத்தை இயக்கி சாதிச்சாரோ இல்லையோ, ஒரே ஒரு வகையில இந்த மேடையில சாதிச்சிட்டார். அது என்னன்னா, தன்னோட மனைவி 10-15 ஹீரோ ஹீரோ ஹீரோட்டாங்க. எங்கேயுமே எந்த பொண்டாட்டியும் புருஷனை ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு 10 படம் அவங்க வாழ்ந்தது ஹீரோ ஹீரோ, இதுக்கெல்லாம் ஒரு சாதனை வேண்டி இருக்கு. அங்கேயே அன்பரசு ஜெயிஸ்டார். நிறைய குடும்பங்கள புருஷனை ஜீரோ அனுப்பாங்க, இங்கதான் ஹீரோ அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே அன்பரசு சார், உங்களுக்கு போன் பேசிக்கிறீங்க, அங்கேயே எடுக்கிறீங்க, அப்புறம் ஹீரோ ஆக்கிடுவாங்க. எப்பவுமே உன்னிப்பா போகும்போது உன்னிப்பா கவனிக்கணும். ஓகே. அப்புறம் அன்பரசு ஏஞ்சல் 2 பேரும் கொடுமைப்படுத்திருக்காரு. குழுமணாலி ஃபுல்லா பனி பழந்து இருக்கு, பார்க்கும்போது நம்மளுக்கு குளிருது. இவரால கோர்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பனியில கதாநாயகி ஷார்ட்ஸ் தொடர்புல தெரியுது. இப்படியே ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுமைப்படுத்துறது. இதுக்கப்புறம் அவங்க ஜீன்ஸ் போட்டு, இங்க போட்டு சால்வை அங்கே சால்வை போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு க்ளோஸ் அப்பும் அவங்களுக்கு அவ்வளவு அருமையா இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு கதாநாயகி ஒரு க்ளோஸ் அப் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் அப் கூட உங்களுக்கு நினைப்பு வரணும். அந்த மாதிரி ஏஞ்சல் அவர்களுக்கு ஒவ்வொரு க்ளோஸ் அப் லட்டு மாதிரி இருந்துச்சு. நம்ம டைரக்டர் உயரமான ஆளு. அவங்க தமிழ் ரொம்ப சிரமம் போக்கு கத்து கொடுத்து பாட வைக்கிறதுக்கு க்ளோஸ்அப் பாட வச்சிட்டாரு, லான்ஸ் நடக்க வச்சிட்டாரு. அங்கேயே கொஞ்சம் தான். இந்த படம் பப்புல் சார் எனர்ஜி சார். நீங்க 50 வருஷம் ஃபீல்டு இருக்குன்னு சொல்றாரு. நீங்க டி ராஜா இந்த படத்தை நடிக்கும் போதெல்லாம் நாங்க 10th or +2 படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு உங்களுக்குள்ள எனர்ஜியை பார்த்துட்டு நமக்கு வெக்கமா இருக்கு. என்னட்டாது அவரை அப்படிங்கிறாரு, எல்லாரும் கேட்டுட்டாரு. அவ அதுக்காக நானும் கேட்டுக்கிறேன். அப்போ ஒரு வருஷம் எனர்ஜியா இருக்கு, நம்ம கொஞ்சம்
எனர்ஜி வந்தது. பாபு சார் நீங்க வந்து இவ்வளவு நேரம் இருந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குது. தேங்க்ஸ். நம்ம நண்பர் வந்து வெற்றி வேளன் இந்த பதில் ஒரு கோ டைரக்டர் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. சார் இந்த மாதிரி கமௌண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி இதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் சார் அப்படின்னாரு. சார் ஒரு ரொம்ப நண்பர் சார், அவருக்காக நான் யோசித்தேன். வந்துருங்க சொன்னாரு. சரி ஓகே, நம்ம இது கதையெல்லாம் கேட்கல. எங்கே ஷூட்டிங்னே மேப் அனுப்புனாரு. ஒரு காலேஜ்னாரு. காலேஜ்லாம் உங்களுக்கு ஷூட்டிங்னாரு. மேப் பண்ணிவிட்டாப்ல. இந்த நசரத்துப்பேட்டை தாண்டணும்னு சொன்னார் என்கிட்ட. மேப்பு போட்டு நசரத்தை தாண்டி அந்த பக்கம் திருவள்ளூர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. சரி நான் போகும்போது காலேஜ் ப்ரொஃபஸரா என்ன பலவில் போய்கிட்டு இருக்கேன். என்ன காஸ்டியூம் போடலாம், என்ன கேட்கலாம். அங்கே போனோன்னா நீங்க டைரக்டர் பேரஸாவே வருங்கட்டாங்க. ஒரே காஸ்டியூம் இருக்கு, காஸ்டியூம் வாங்கிட்டாங்க. என்ன இவ்வளோ இதாக இருக்காங்க. சரி ஓகே நடிச்சுட்டு நடிக்கும்போது எனக்கு மைண்ட்ல போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்லியா கூப்பிட்டாங்களே, இதை கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்களா. கடைசி முடிச்சுக்கணும் அதை கை கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் உங்க ஒத்துழைப்புக்கு அப்படி சொல்லி அனுப்பிடுவாங்களா அப்படின்னு டவுட்ல இருந்துச்சு. கிளம்பும்போது டக்குன்னு ஒரு கவர் வச்சு அழுத்திட்டாங்க. ஆசை அப்பதான் அம்மா சார் அப்பா எவ்வளோ பிடிச்சாங்கப்பா அப்படின்ட்டு. அது புட்டிஸோட மனசு. ஒரு ஆள் வந்தா ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாம வந்ததுக்கு எவ்வளோ கொடுத்து அனுப்பிட்டாங்க. டைரக்டர் பேரஸாக நடிச்சிருக்கிறேன். கமோடோ முன்னெல்லாம் அந்த ராணுவத்தை பத்தி நிறைய கதைகள் வரும், நாட்டுப்பற்று பத்தி நிறைய கதைகள் வரும். விஜயகாந்த் இருக்கும்போது நம்ம கேப்டன் இருக்கும்போதெல்லாம் நாட்டுப்பற்று கதைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவரு ஹீரோ அடிச்சிருக்கும் போதெல்லாம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கோம். அவரு ஹீரோவா இருந்து வில்லனா மாறினாரு. நம்ம கேப்டன் அவர்களும் அவங்கள்ட்ட மறைச்சிட்டாரு. நாட்டுப்பட்டு கதையே வரல போச்சு. இந்த ராணுவ சம்பந்தப்பட்ட கதை வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் இப்ப அமரன் படம் தான் வச்சு. அதுக்கடுத்து கமௌண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி. என்ன அந்த கமௌண்டோ கதையெல்லாம் நாட்டுப்பட்டு இருக்கும், இதுல காதல் பட்டு இருக்கும் நினைக்கிறேன். டூயட் ரெண்டு பொட்டு இருக்கு, நாட்டு பொட்டு இருக்கு, காதல் பொட்டும் இருக்கு. இன்னொன்று சொல்லி ஆனோம். இது வந்து அவங்க அனுராதா மேடம் சொல்லும்போது இங்கிலீஷ் பேசினா அப்போ சிலது புரிஞ்சுக்கிட்டோம்ல. அவருடைய நெடுநாள் கனவு அப்படின்னாங்க. அதான சொன்னீங்க, இங்கிலீஷ்ல தான் சொன்னீங்க. நெடுநாள் கனவு அப்படின்னாங்க. அது நிறைவேறிச்சு அப்படின்னாங்க. கனவு இல்லை, கனவுலாம் கலைஞ்சிரும். லட்சியம் கனவு என்பது கலையக்கூடிய, லட்சியம் என்பது கலையாது. அது நிறைவேறும் முறை அந்த லட்சியங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கும். ஏறத்தாழ 20 வருஷம் பயணம். யாரது 35 வருஷம் பாருங்க. 35 வருஷம் முன்னாடி ஒரு படம் ஆரம்பிச்சு சினிமா மேல உள்ள காதல், கம்மண்டவன் காதல்ங்கிறத விட நம்ம அன்பரசோட சினிமா காதல் இது. 35 வருஷம் முன்னாடி படம் ஆரம்பிச்சிருக்காரு. அது சில சூழ்நிலையில அது ரிலீஸ் ஆகல. ஆக்சுவலா ஒரு கஸ்டமர் ஆபீசருங்க அவரு. தேவையா இருக்குது, நல்லா சம்பாதிச்சு கொடுக்க சம்பாதிச்சு அழகா செட்டில் ஆயிடலாம். உள்ள இன்சிடென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பணி நிமித்தமா வேலை பழு இந்த பிஸிலேயே அவர் சினிமா தொடர முடியல. ஆனா அவருக்குள்ளேயே இருந்துட்டு இந்த சினிமா கனவு, அந்த லட்சியம். சொல்லக்கூடாது, இந்த சொல்லிடுவோம். படம் இமேஜ் போனா போயிடும், பரவாயில்ல. ரிட்டையர் தெரியுதா? கல்யாணம் ஆகி ஹனிமூன் போற மாதிரி இருக்க.
அதுதானே இவங்கள போல சொல்ல அப்பதான் தர்றோம். ஓகே, இப்போ பணி முடிஞ்சது. அந்த சினிமா தாகம் இருக்குல்ல, சினிமா தாகம், மோகம், காதல் என்னவா சொல்லலாம், அவர் சினிமால சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி சினிமா அன்னைக்கு எடுத்து, எனக்கு அன்னைக்கு முடியல, இன்னைக்கு முடியும், அந்த முடியும் முடியும் முடியுங்கிற அந்த ஒரு வெறி தான் இந்த காமெடி லவ் ஸ்டோரி. அப்போ சினிமாங்கிறது சாதாரண சினிமாவோட ஈர்ப்பு இருக்குல்ல, நீ சினிமா உண்மை நேசிச்சா கண்டிப்பா சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். ஆனா உண்மை நேசிக்கணும். சினிமாவில் வந்தா அப்படி பண்ணலாம், அனுபவிக்கலாம், சினிமாவில் வந்தா இப்ப என்ஜாய் பண்ணலாம், சினிமாவை லவ் பண்ணணும், நேசிக்கணும், வெறியோடு இருக்கணும் சினிமா மேல. அப்படி இருந்தா என்றால் ஒரு நாள் 10 வருஷமா 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், 35 வருஷம் கூட ஆகலாம், சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். அப்படி 30 வருஷம் சாதிக்க வச்சவர் தான் அந்த அன்பரஸ். இன்னொன்னு என்ன, ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்ன படம் நாங்க இங்கே வந்து பார்த்தா எத்தனை லொகேஷன்ஸ், எவ்வளவு பிரம்மாண்டம், எத்தனை ஒவ்வொரு பிரேம் அப்படி இருக்கு. ஆக்சுவலி ஒரு சின்ன படத்துக்கான அறிகுறியே இது இல்லை. நீங்க ஆர்டிஸ்ட், நீங்க தான் புதுசா தெரியுங்களே தவிர பிரம்மாண்டமான ஒரு படம் தான் அந்த காமெடி லவ் ஸ்டோரி. இந்த படம் அசரேன். இப்ப இவருக்கு இதுக்கப்புறம் சினிமா 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 தான். அப்ப இந்த படம் வெற்றி அடையும் போது அவர் தொடர்ந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமா பண்ணிட்டே இருப்பார். என்ன பொறுத்தவரை இந்த சிறிய முதலீடுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோக்கள், சின்ன இயக்குநர்கள் படம் பண்ணும்போதுதான் சினிமா துறையில சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், சின்ன சின்ன நடிகருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். பெரிய பேனர், பெரிய நடிகர்கள் அது வெற்றிங்கிறது போய் பணம் எங்கே சேருமோ அங்கே சேர்ந்துட்டே இருக்கும். அது விஷயம் இல்லை. வீர அன்பரசு மாதிரி இயக்குனர், அனுராதா மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணும்போது சின்ன கேமராமேன், சின்ன காஸ்டியூமர், சின்ன மேக்கப் மேன், சின்ன ஆர்ட் டைரக்டர், இப்படி சின்ன சின்ன பிலிப்பு கணக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, வருமானம் கிடைக்கும். அது மாதிரி என்னுடைய இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்க வேண்டும், இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் தொடர்ந்து படம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் இங்க இந்த சினிமா நம்பருக்கு நிறைய தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையும் சரி, அன்பரசர் அவரோட அந்த லட்சியம், இந்த வெறிக்காகவும் சரி, உண்மையிலே அனுராதா மேடம் மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார். ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க வந்து புருஷன் சம்பாதிச்சுட்டு வந்து அந்த மாசம் வந்து நான் பரிசு வாங்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் அங்கே கெஞ்சலாம், 1000 கொடு, 2000 கொடுன்ட்டு. ஆனா உண்மையிலே உங்கள் மனைவி உங்களுக்கு நிறைவேற்றிருக்காங்க, அவங்க பக்கத்துல இருக்காங்க. ஆனா உண்மையிலே இந்த குடும்பம் கஷ்டப்போய் குடும்பம் சுத்தி போட்டுங்க. முதல்ல பையன் நடிச்சிருக்காப்புல. காமெடி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து நீங்க படம் பண்ண வேண்டும். இதே மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்களாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.